முத்து கடல் பதித்து மூன்று நெறி வளர்த்து கற்று கலைமிந்து தகையுமே கத்துங்கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே நதியில் விளையாடு மடியில் தமிழ்ந்த தமிழ் தாயின் தலைமகன் தளபதிக்கு இங்கே மாபெரும் பாராட்டு விழா. திருவாய் செல்வமாய் தேனாய் வானோர் செடுஞ்சுடராய் செடுஞ்சுடனர் சோதி மிக்க உருவாய் உறவாய் ஊனாய் ஊனின் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவாய் கற்பகமாய் எங்களை எல்லாம் காத்து வருகிற தலைவா, உனக்கு பாராட்டு விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தளபதி என்கிற வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் அக்கரும்பின் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து தெவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து ஓட்டாமல் இருக்கின்ற உத்தம தலைவனுக்கு பாராட்டு விழா. அகமாகி புறமாகி ஆனந்தமயமாகி சுகமாகி சுவையாகி சுந்தர தமிழாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு தலைவருக்கு பாராட்டு விழா. இடியா புயலா எரிமலையின் தீப்பிடம்பா வெடியா படிமுரசா வெளியச்சு வரி மின்னல் கூடியா தாயின் மடியா மலர்த்தேனா மதுகுற்று உண்டவா என்னவென்று உடன்பிறப்பே என்று சொல்லி உணர்ச்சி பொங்க நெருப்புகளை எழுதுகிற அந்த உத்தம தலைவனுடைய பிள்ளைக்கு பிறந்த நாள் பெருவிழா. ஒரு திராவிட தேசத்தின் தலைவன், ஒரு திராவிட தேசத்தின் தலைவன், தமிழினத்தின் காவலர், 150 கோடி மக்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்குகிற தலைவருக்கு இங்கே பாராட்டு விட. முன்னமே துயின்றருடைய முடுவையோதையோ பன்னகாதிப பாயலோ பச்சை ஆளிலையோ சொன்ன நால்வயத்து எய்தற்கு என்ன மாதம் செய்தது என்று சொல்லி சேர சோழர் பாண்டியர் வம்சத்திலிருந்த அன்பு சொந்தங்களே, வரலாற்று தங்கங்களே, சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே, காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் உயிரினும் தளபதியினுடைய உடன்பிறப்புகளே, உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். செந்தமிழ் செம்மாப்புடைய மாலை நேரம் அரங்கம் நிறைந்திருக்கிறது. அத்தனை பேர் நெஞ்சங்களிலும் தளபதி நிறைந்திருக்கிறார்கள். காசா படி இழந்தா கையிரண்டு நோகும்னு, காசா படி இழந்தா கையிரண்டு நோகும்னு, நெல்லா படி இழந்தா நெடுநேரம் ஆகும்னு, அரிசியா படி இழந்தா ஆக்க நேரமாகும், சோரா சொடிகளுக்கும் சோழ நாட்டு அரசர் தளபதிக்கு இங்கே பாராட்டு பெருவிழா. ஸ்ரீரங்கமாடி திருப்பார் கடலாடி மாமாங்கமாடி மாசி கடலாடி தவமாய் தவமிருந்து பெற்ற பிள்ளை அல்லவா தளபதி, அவருக்கு இங்கே பாராட்டு விழா. வாசனை கமழும் வார்த்தைகளால் அடியேன் யோசனை செய்து பேச வந்திருக்கிறேன். தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க, தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க, கொண்டர்கள் முடிவினேங்க குவளைகள் விழித்து நோக்க, தெண்டிரை எண்ணி காட்டு தேம்பிடி மகரையாடின் வண்டிகள் இனிதி பாட மருதம் விற்றிருக்குமாதோ என்று சொல்ல போல தளபதி நினைத்தால், தலைவரை நினைத்தால் நயகரா நடப்பதை போல் இருக்கிறது. தளபதி நினைத்தால் மதுரை மல்லி மணப்பதை போல் இருக்கிறது, குறிஞ்சி பூ சிரிப்பதை போல் இருக்கிறது, பலாச்சோலை அருந்துவது போல் இருக்கு. தலைவா, உன்னை எந்த மொழியில் பாராட்டுவது? எல்லா மொழிகளும் எச்சில் மொழியாக இருக்கிறது. ஆகவே தான் தாய்மொழியாம் தமிழிலே உன்னை பாராட்டுகிறேன். எல்லோருக்கும் தாய்மார்கள் நிலவை காட்டிதான் சோறூட்டினார்கள். தளபதிக்கு மட்டும்தான் அன்னை தயாளமா அவர்கள் சூரியனை காட்டி சோறூட்டினார்கள். அதனால்தான் 40 தொகுதியை சாப்பிட்டு குழந்தை. சங்கினால் பால் கொடுத்தால் சந்தனவாய் நோகும்னு, சங்கினால் பால் கொடுத்தால் சந்தனவாய் நோகும்னு, நுங்கினால் பால் கொடுத்தார்களோ தெரியல. தாயின் கருவறையிலே திராவிடத்தின் திசைகளை தேடிய தலைவன் அல்லவா நீ? சூரியனோடு சொக்கட்டா நாடுகிற தலைவா, பன்னுறங்கும் நாவடகா. ஒரு தலைவரை இப்படி பன்னுறங்கும் நாவடகா பனியுறங்கும் பூவடகா, சேர சோழ பாண்டியர் சேர்த்து வைத்த மூவடகன் அல்லவா நீ? பூமணக்க பால் மணக்க புது பொங்கல் நெய் மணக்க வாயார மனதார இன்னும் ஒரு 100 ஆண்டு நீ வாழ வேண்டும் என்றிருக்கிறோம். தும்பைப்பு உடையடகு தோழாத நடையடகு தம்பியரின் படையடகு நம்முடைய தாழம்பூ வேட்டி கட்டி தமிழ் போல் சிரிக்கின்ற தங்க தலைவருக்கு இங்கே பாராட்டு விழா. ஒரு முதலமைச்சர், இந்தியா சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகளாக இருக்கின்றன. ஒரு முதலமைச்சர் உச்ச நீதிமன்றம் சென்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை பெற்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். அவருக்கு இங்கே மாபெரும் பாராட்டு விழா. தங்க தலைவருக்கு எதை சொல்லி பாராட்டுறது? இந்த பாராட்டு விழா நடத்தணும்னா தலைவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த இங்கே விழா நடத்திக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு வரலாற்றை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாத்தீங்கன்னா கவர்னருக்கு இதுக்காக உச்ச நீதிமன்றம் சென்றது, வக்ஃபு திருத்த சட்டம், தொகுதி சீரமைப்பு, இப்படி வரலாற்றை சொல்லிக் கொண்டே போகலாம். அவ்வளவு பெரிய வரலாற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். சேரன் சொல் சுமந்த கண்ணைக்கு சிலை எடுப்பதற்கு இமயத்திற்கு படையெடுத்து சென்றான், வெற்றி பெற்றான். சேரன் செங்குட்டுவன் திரும்பி வந்தான். பாண்டியன் படையெடுத்தான், மீன்குடியை இமயத்திலே பதித்தான், திரும்பி வந்தான். கரிகார் சோழன் சென்றான்,
புலிக்கொடி நாட்டினான், திரும்பி வந்தான். மூவேந்தர்கள் இங்கிருந்து படையெடுத்து சென்று வடக்கை வென்றார்கள். தலைவா, நீ மட்டும் தானே உட்கார்தல் இடத்துல இருந்து கொண்டு வடத்தை நீங்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்களே, அதை நினைத்துதானே மகிழ்ச்சி. த டாலஸ்ட் லீடர் தளபதி அவர்கள், டாலஸ்ட் லீடர். உலகத்து தளபதி நடக்கிறார்கள் என்று சொன்னால் 5000 ஆண்டுகள் தமிழனுடைய நாகரிகம் நடைபெறுவதற்கு பின்னால் தளபதி நடந்து செல்கிறார்கள் என்று சொன்னால் 30,000 ஆண்டுகள் வரலாற்றில் உள்ள தமிழ் மொழி நடந்து செல்கிறது என்று சொல்வார்கள். ஒரு வடநாட்டிலே நாடாளுமன்றத்திலே உட்கார்ந்த போது ஒரு முதலமைச்சரை பார்த்தேன். உங்கள் முதலமைச்சர் என்ன இவ்வளவு பிரேவா இருக்கார், இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அவர் ஆங்கிலத்தை சொன்னார், நாளை அப்படி எழுதி எடுத்து வந்துட்டேன். டிவோஷன், டெடிகேஷன், டிட்டர்மினேஷன், டைரக்ஷன், இதுதான் மு.க. ஸ்டாலின் என்று சொன்னார்கள். ஏனென்றால் எதை கேட்டாலும் அள்ளி கொடுக்கிற தலைவாணி. பருக நீர் கேட்டோம், ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்தார்கள். பருக நீர் கேட்டோம், பார்க்கடலையே தந்தீர்கள். பனையோலை நிழல் கேட்டோம், பாரிஜாத வனத்தை தந்தார்கள். குடிசை போதும் என்று சொன்னோம், நீ கோபுரத்தையே தந்திருக்கிறீர்கள் தலைவா. எப்படி உங்களை பாராட்டுவது என்று எனக்கு தெரியல. ஒரு நாள் கோபாலபுரத்து தலைவரோட உட்காந்து பேசியிருந்தோம். அவ பார்த்தோன்னே தலைவர் கலைஞர் சொன்னாரு, யோ என்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டார். நாங்க எல்லாம் பேசாத உட்காந்துருந்தோம். அப்ப நம்முடைய பொதுச்செயலாளர் என்ன பண்ணாரு, அண்ணே உங்களுடைய இலக்கியம் எனக்கு முழுசும் பிடிக்கணும் அப்படின்னாரு. சொல்லியா அப்படின்னாரு. அவரு தான் சொல்ல போவனா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். வேலு பார்த்தார், இவன் என்ன பண்ணிட்டான், தலைவருடைய திரைப்படத்தை பூரா ஒத்திக்க ஆரம்பிச்சுட்டான். நாங்க என்ன பண்றதே தெரியல. என்ன கேட்டாரு, அடியனுக்கு ஒன்னும் தெரியலையானா என்ன, உனக்கு என்னையா பிடிக்கும் சொல்லியனாரு. உங்களுடைய திருவடிகள் பிடிக்கும்னா என்ன, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் மரம்பேரும் கண்டிங்கு படியாய் கடந்து உன் பவளவாய் காம்பனே என்று சொல்லி உங்கள் திருவடி பிடிக்கும் நான் சொன்னேன். தளபதி ஓரமா நின்றுதார், இப்படி கை இப்படி கிட்டுதார். தளபதி உனக்கு என்ன பிடிக்கும் பயம் கிட்ட அப்படின்னு கேட்டார். இவர் பேசாத நின்று இருந்தார். நாங்களும் பார்த்தோம் தளபதி என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு பார்த்தேன். தளபதி சொன்னாரு, நண்பர்களே, முளைக்கிற பொழுது துளசி செடி மனத்தோடு பிறக்கும் என்பார்கள். அப்படிதான் தளபதி. தளபதி சொன்னாரு, அப்பா உங்களுடைய தோள்கள் பிடிக்கும்னாரு. என்னன்னு கேட்டேன். 8 கோடி தமிழனும் உங்கள் தோளின் மீது தானே சாய்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இப்படி உலகத்தில் யாரால சொல்ல முடியும்? சொல்லிக்கொண்டே போல நேரம் ஆகி போச்சு. தலைவர் வந்து என சீக்கிரம் முடி, எங்க எல்லாரும் எங்களை சீக்கிரம் விடுறான்னு சொன்னாரு. ஒன்னு வருகிற பொழுது கலைஞருடைய நினைவிடத்துக்கு போனேன். உள்ள போன உடனே கலைஞரும் அறிஞர் அண்ணா உட்காந்து பேசின்னு இருந்தாங்க. நான் போன உடனே என்னை பார்த்து கேட்டாரு, வாயா ஆழ்வார், என்ன ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாரு. உடனே அண்ணா பக்கத்துல இருந்து சொன்னாரு, என்ன நீ அவரை போய் ஆழ்வார்னு சொல்ற, அவரு இப்ப வந்து திராவிட ஆழ்வார் ஆயிட்டாரு அப்படின்னாரு. யாரையா உனக்கு திராவிட ஆழ்வார்னு பேருச்சு? தளபதி தானே எனக்கு பேரை மாத்தி விட்டாரு அப்படின்னு. ஓ அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சியானாரு. இப்பதான் என் வேலு வந்து போனான், இப்பதான் என் மாண்புமிகு அமைச்சர் வேலு வந்து போனாருன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், வேலு இப்பதானே வந்து போனான், அவன் டெய்லி இங்க வரானான்னு கேட்டேன். அவன் இவன் சொல்லாதியா, அவர் அமைச்சரியானார். உங்களுக்கு அமைச்சரார்கள், எங்களுக்கு அவன் தானே அப்படின்னு. அவர் சொன்னாரு, அண்ணா இப்ப தளபதி பாராட்ட போறோம், நீங்க ஏதாவது சொல்லி கொடுங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், உனக்கு இது பிடிச்சிருக்குமான்னு கேட்டார். புறநானூறு தெரியுமான்னு கேட்டார். சரி தெரியும்னா. தெரியும், எனக்கு அவ்வளவு தெரியாதுன்னா, ஒரு பாட்டு 2 பாட்டு தெரியும்னா என்ன. ஐயோ அதுல பார்த்து கோவூர் கிழார் சோழர் நலங்கிலி வீரத்தை பற்றி ஒரு பாட்டு இருக்குது ஏன்னார். அந்த பாட்டு எனக்கு தெரியலன்னு சொன்னேன். அப்புறம் அவர் உடனே தலைவர் சொன்னாரு, துஞ்சா கண்ணா வடபுலத்து அரசேன்னு சொன்னார். இதான் அந்த பாட்டினுடைய கடைசி வரி. அது என்ன பொருள்னா, வெற்றி மேல் வெற்றிகளை குவிக்கும் சோழ மன்னனை கண்டால் வடபுலத்து மன்னர்கள் நடுநடுங்கி போவார்களாம். ஏன்னா சோழனுக்கு பின்னால் சேரன் வருவானோ, சோழனுக்கு பின்னால் பாண்டியன் வருவானோ என்பதை, தூக்கம் என்பதை தொலைத்து விட்டு நிற்பார்கள் என்று. இன்றைக்கும் அப்படித்தான் தமிழ்நாடே படையாக நிற்கிறது, வடக்கு படபடத்து நிற்கிறது தலைவா. அடுத்தது கலைஞர் என்னென்ன பேசுறது அப்படின்னு கேட்டேன். உமிழ்நீரும் தமிழ் நீராய் சுரக்கும் தம் வேர்களுக்கு தாய்ப்பால் ஊட்டிய பாட்டுடை தலைவன் அல்லவா தலைவர். மந்திர சொல்லுக்கும் மகுடி வார்த்தைக்கும் சுந்தர தமிழுக்கும் சொந்தக்காரர் அல்லவா. சொக்க வைக்கும் சொல்லடகும் சொற்போரில் மற்றவரை சிக்க வைக்கும் பேரிடு கொண்ட பெருந்தகை அல்லவா. மயங்க வைக்கிற மந்திர தமிழாய ஆன்மாவை அந்திவானத்தில் ஆட வைக்கிற தலைவர் அல்லவா. யாப்பிலா பாடல் ஏனும் யார் தரும் கவிதை ஏனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீட்டிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழறிஞரை பார்த்து கேட்டேன், தளபதியை வாழ்த்த போற என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன்.
என்னுடைய நூல்கள் பூரா படிச்சிருக்கிறேன்னு கேட்டார். படிச்சேன்னு சொன்னேன். அப்பதான் சொன்னாரு, அதுல ஒரே ஒரு பாட்டியா அது அப்படியே தளபதிக்கு பொருந்தியது. என்ன சொல்லுங்க, என்ன மாணிக்கம் இடைத்து தொட்டில் மகவு கால்பட்டு நொறுங்கி போகும், மகன் காட்டும் வீரம் என்று மறுநாளே திருவிழாக்கும். மாணிக்கத்தாரான தொட்டிலாது அது அந்த குழந்தையினுடைய கால்பட்டு நொறுங்கி போய்விடுமா. அப்படித்தான் என் தளபதி செய்கிற சாதனைகள் ஒவ்வொன்றும் சொல்ல முடியாது இருக்குதுனார். அடுத்தது பெரியார் திடலுக்கு வந்தேன். பெரியார் திடலுக்கு வந்து பார்த்தா பெரியாரை பார்த்து, வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, இது மாதிரி பார்க்க போறேன், தொண்டு செய்து படுத்த படம் துயதாடி மார்பில் விடும் அருமை பார்த்தேன். இது மாதிரி அது ஐயாவை பேச போறேன், தளபதியை பேசணும். நான் என்ன பேச, நீ ஒன்னும் பேச வேணாம் ஐயா, அங்க ஆசிரியர் வீரமணி வர்றாரு, அவர் பேசுவார் போடா அப்படின்ட்டார் அவர். அப்புறம் அடுத்தது பார்த்தேன், வள்ளுவர் கிட்ட போனேன். வள்ளுவரை பார்த்து கேட்டேன், ஐயா நான் என்ன பேசுறது அப்படின்னு கேட்டேன். வள்ளுவர் சொன்னாரு, உருவசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேரால் இது நாடு அப்படின்னு நான் திருக்குறள் எழுதினேன். தெரியுமா ராமான்னு அப்படின்னா. அப்படி ஆட்சி செய்கிற அந்த முதலமைச்சருக்கு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் சொன்னான். ஒரு முதலமைச்சர் நாட்டு மக்களை எப்படி நன்றாக நடத்துகிறாள் என்று சொன்னால் அவர் இறைவனுக்கு சமம் என்று சொன்னார். திருவள்ளுவர் சொல்லி முடிச்சார். அடுத்தது பார்த்தா கூத்தன் இருந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், வயதான தமிழ்காட்டி அவை இருந்தால், அரசியோடு சீதனமாய் புலிச்சோட நாடடைந்த புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீரன் நன்னாகன் நப்பசரை நப்பூதன் ஓக்கூர் மாசாத்தி ஒன்சாத்தான் சிலம்பெடுத்த தக்கூன் காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாயிலுக்கு பாட்டெடுத்த தம்பி எத்தனை பேர், அத்தனை பேரும் வெளியே காத்திருக்கிறார்கள். தமிழெண்ணை வெளியே காத்திருக்கிறார்கள் தலைவரை வாழ்த்துவதற்கு. தமிழெண்ணை உயிரெழுத்து 12 பேர் கைகளிலேயும் பன்னீர் தெளிப்பானை கொடுத்து தமிழ் தாய் அனுப்பி இருக்கிறார். மெய்யெழுத்து 18 சந்தன கண்டங்களை தந்து அனுப்பி இருக்கிறார்கள். உயிர்மெய் எழுத்து 216 பூச்செண்டுகளை கொடுத்து இங்கே அனுப்பி இருக்கிறார்கள் தளபதியை வாழ்த்துவதற்கு. எப்படி வாழ்த்துவது, எதை சொல்லி வாழ்த்துவது? நான் தளபதியை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி மாலை வாங்கலாம் என்று சென்றேன். என் கையிலே பணம் இல்லாமல் போய்விட்டது. இங்கே வந்தவுடன் தான் கடலுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். என் தங்க தலைவா, கடலுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன், முத்துக்களை கொண்டு வர சொல்லி. வானத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன், விண்மீன்களை மாலையாக ஆக்கி கொண்டு வர சொல்லி. தென்றலுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன், தீந்தமிழ் இசை பாடுவதற்காக. சந்திரனை வர சொல்லி கடிதம் எழுதினேன். சந்திரன் சொன்னது, நான் வருவேன், பாதியில் மறைவேன், நான் தேய்கிறேன் இல்லா, தேயாத நிலைவாக உங்கள் தளபதி அங்கே இருக்கிறாங்க, நான் எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிச்சு. சரி, அதுக்கு அடுத்து பார்த்து சூரியனுக்கு கடிதம் எழுதினேன். சூரியனுக்கு மொத்த சொந்தக்காரரை உங்கள் தளபதி தானே, அவருக்கு நான் என்ன சொல்லுவேன். ஆகவே எவ்வளவோ சாதனைகள். இந்த அரங்கத்தை வேலு முழுசா கொடுத்துட்டான்னா இதுக்கு ஆண்டு முழுதும் விழா நடத்தலாம். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு வரலாற்றை பதிப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தலைவா. இந்திர விழாவில் கோவலனும் மாதவியும் மீட்டிய யாழ் கிடைத்தால் உங்களை காணல் வரியில் நான் பாடுவேன். இளங்கோவடிகள் எழுத்தானே கிடைத்தால் உங்கள் காவியத்தை உங்களை நான் பாடுவேன். எப்படி உங்கள் தோள்களில் ஏறி நின்றால் சூரியனையும் சந்திரனையும் நாங்கள் தொட்டு பார்க்கிறோம் தலைவா. எங்களுக்கு எப்படிப்பட்ட மகிழ்ச்சி எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கிறார்கள். சூரியனுடைய ஆயுள் உங்களுக்கு, சூரியனுடைய ஆயுள் உங்களுக்கு, பிரபஞ்சத்தினுடைய ஆயுள் உங்களுக்கு, ராஜராஜ சோழன் ஆயுள் உங்களுக்கு, தஞ்சை பெரிய கோயில் ஆயுளோடு இருக்கிறது. ஷாஜகான் ஆயுள் தாஜ்மஹாலை போல இறைவன் ஆயுட்காலம் வரை நீங்கள் இன்னும் பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.